ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாலய அமாவாசைக்கு செய்த சமையலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாங்காய் ஊறுகாய் செய்வதற்கு மாங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, காயப்பொடி, உப்பு எல்லாத்தையும் கலந்து நல்லெண்ணெய் விட்டு தாளித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இஞ்சி பச்சடி செய்வதற்கு இஞ்சியை பொடியை கட் பண்ணி நல்லெண்ணெய் விட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து அதில் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, தேங்காய் துருவல், கருவேப்பிலை எல்லாம் கலந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி புளி தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு நல்லெண்ணெய் விட்டு வெல்லம் போட்டு இறக்கினால் இஞ்சி பச்சடி தயார். பீட்ரூட் பச்சடிக்கு மிக்சியில் கொஞ்சம் தேங்காய் துருவல், ஜீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து 80% அளவுக்கு அரைத்து எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து பீட்ரூட்டை போட்டு வதக்கி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு வேக விடவும். வெந்ததும் அரைத்த பேஸ்ட்டை போட்டு கிளறி இறக்கி ஆற விட்டு தயிர் சேர்க்கவும். பருப்பு குழம்புக்கு மிக்சியில் தேங்காய் துருவல், ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து வேக வைத்த பருப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, அரைத்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை கொதிக்க விட்டு இறக்க வேண்டும். சாம்பாருக்கு தேவையான காய்கறியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காய்கறியை தண்ணீர் ஊற்றி வேக விடவும். காய் வெந்தவுடன் அதில் மஞ்சள் தூள், வத்தல் பொடி, சாம்பார் பொடி கலந்து புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விடவும். கொதித்ததும் அதில் வேக வைத்த பருப்பு, உப்பு, தேங்காய் துருவல், ஜீரகம் அரைத்த பேஸ்ட்டையும் சேர்த்து கிளறி கொதிக்க வைத்து இறக்கவும். கொத்தமல்லி தூவவும். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் மகாலய அமாவாசைக்கு சாமி கும்பிட்டுருப்பீங்க. முன்னோர்களின் ஆசை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அவியலுக்கு தேவையான காய்கறியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொரிந்தவுடன் கட் பண்ணிய காய்கறியை போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு வேக விடவும். மிக்சியில் தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், ஜீரகம் எல்லாம் சேர்த்து குறகுறப்பாக அரைத்து வைத்துக்கொள்ளவும். காய்கறி வெந்தவுடன் அதில் கொஞ்சம் புளி, உப்பு எல்லாம் சேர்த்து அரைத்த பேஸ்ட்டையும் போட்டு கலந்து பச்சை வாசனை போகும் வரை கிளறி தேங்காய் எண்ணெய், தயிர் சேர்த்து கலந்து இறக்கவும். பாகற்காய் பொரியலுக்கு பாகற்காயை பொடியாக கட் பண்ணி அதில் உப்பு சேர்த்து கொஞ்சம் பெசரி வச்சுக்கிட்டேன். தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி வைத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து பாகற்காய், தக்காளி போட்டு நல்லா வதக்கி உப்பு, மஞ்சத்தூள், வத்தப்பொடி எல்லாம் சேர்த்து நன்றாக வதக்கி பச்சை வாசனை போகும் வரை கிளறி தேங்காய் துருவல் சேர்த்து கிளறி இறக்கவும். அடுத்து பார்க்க போகிறது தக்காளி ரசம். சின்ன டிப்ஸு. ரசத்திற்கு தேங்காய் தண்ணீர் சேர்த்து செய்தால் ரசம் சுவையாக இருக்கும். அதுக்கு ஒரு தேங்காயை உடைத்து தண்ணீர் எடுத்து வைத்துக்கொண்டேன். ரசத்திற்கு தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் தண்ணீரில் அந்த பேஸ்ட்டையும் கலந்து மஞ்சள் பொடி, உப்பு, புளித்தண்ணீர், நான் வீட்டில் அரைத்த ரசப்பொடியை சேர்த்து தண்ணீர் கலந்து கடுகு தாளித்து அதில் கலந்து வைத்துள்ள ரசத்தை ஊற்றி கொதிக்க மல்லித்தழை, கருவேப்பிலை தூவி இறக்கவும். பாசிப்பயிறு பாயசத்துக்கு நான் 100 கிராம் பாசிப்பயிரை எடுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோடு ஜவ்வரிசியையும் 50 கிராம் எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டேன். வறுத்த பாசிப்பயிரை மிக்சியில் 1-2 பொடித்து கொள்ளவும். உடைத்த பாசிப்பயிரை தோல் நீக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்த பாசிப்பயிரை குக்கரில் ஜவ்வரிசியோடு சேர்த்து வேக வைத்து கொள்ளவும். தேங்காயை துருவி மிக்சியில் அரைத்து பால் எடுத்து வைத்து கொள்ளவும். ஒரு கடாயில் நெய் ஊற்றி அதில் காய்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு போட்டு வறுத்து அதில் வேக வைத்த ஜவ்வரிசி, பாசிப்பருப்பையும் சேர்த்து 3வது எடுத்து வைத்த பாலை சேர்த்து கொதிக்க விடவும். ஒரு கொதி வந்த பிறகு வெல்லம் சேர்த்து 2வது எடுத்து வைத்த பாலையும் சேர்த்து நன்கு கொதிக்க விடவும். நன்றாக கொதித்த பிறகு ஏலக்காய் பொடி, தேவையான அளவு நெய் சேர்த்து 3வது எடுத்து வைத்த பாலையும் சேர்த்து கிளறி இறக்கினால் பாயசம் ரொம்ப சுவையாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.
நெல்லிக்காய் ஊறுகாய் செய்வதற்கு நெல்லிக்காயையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதில் உப்பு, மஞ்சள்தூள், வத்தப்பொடி, நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டு அதை வானலில் கடுகு உப்பு போட்டு தாளித்து அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லெமன் கட் பண்ணி ஜூஸ் போட்டு அதையும் குடிச்சுக்கிட்டேன். உளுந்து வடை செய்வதற்கு உளுந்தம்பருப்பு அது கூட ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன். துவரம்பருப்பு சேர்த்து அரைத்தால் வடை கிறிஸ்பியாக இருக்கும். ஊற வைத்த பருப்பை மிக்சியில் அரைத்து அதில் காய பவுடர், உப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பிசைந்து வடையாக ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கும். வடையை சுட்டு முடித்ததும் அப்பளத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்பொழுது எல்லாம் தயாராகி விட்டது. தயார் செய்த பதார்த்தங்களெல்லாம் எடுத்து நம் முன்னோர்களுக்கு இலை போட்டு படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. நம் முன்னோர்களின் ஆசி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நம்ம இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.